அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு நிகழ்த்தப்பட்ட போது பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? நேற்று முன்தினம் டெல்லியில செங்கோட்டை வாயில் வழியில அருகே ஒரு கார் வெடி நிகழ்த்தப்பட்டது. அந்த கார் வெடிப்பு நிகழ்த்தப்பட்டதுல 13 பேர் உயிரிழக்கக்கூடிய சூழல்ல அந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்ட நேரத்தில் அதனுடைய பதிவான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தேசிய புலனாய்வு அமைப்புகள் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களை தொடர்ந்து விசாரித்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த விவகாரத்தினுடைய புலனாய்வு அடிப்படையில் கிடைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இந்த வெடி நிகழ்வை நிகழ்த்திய மருத்துவர் உமர் என்பவர் எவ்வாறு டெல்லிக்குள் நுழைந்தார் என்பதெல்லாம் நேற்று தினம் கண்டறியப்பட்டிருந்தது. அதில் ஒரு சிசிடிவி காட்சி நேற்று முன்தினம், அதாவது 10ஆம் தேதி மாலை 6:52 மணி அளவுல அந்த சதி செயல் அரங்கேற்றப்பட்டதுடைய காட்சிகள் சிசிடிவியில பதிவாகி இருக்கிறது. அந்த பதிவான காட்சி தற்பொழுது விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்ததிலிருந்து தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு திட்டமிட்டப்பட்ட ஒரு சதி செயலா அல்லது தனது கூட்டாளிகள் மாட்டிக்கொண்டார்கள் என்ற ஒரு பதட்டத்தில் ஏதாவது ஒரு சதி செயல் நிகழ்த்திவிட வேண்டும் என்ற அவசரத்தில் நடத்தப்பட்ட செயலா என்ற அடிப்படையில விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எந்த வகையாக இருந்தாலும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் உட்பட அனைவரும் இந்த விவகாரத்தில் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் இது எதர்ச்சியாக அல்லது ஒரு பதட்டத்தில் தனது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற அச்சத்தில் ஒரு சதி செயல் நிகழ்த்திவிட வேண்டும் என்று செய்திருந்தால் இந்த ஒரு சம்பவத்துடன் இது முடிவடைந்து கூடியதாகும். ஏற்கனவே கைது செய்தவர்களை வைத்து மற்ற நிகழ்வுகள் ஏதும் நடைபெறாமல் தடுத்துவிட முடியும். அதே நேரத்தில் இது அவருடைய திட்டமிட்டபடி அரங்கேற்றப்பட்ட ஒரு செயலாக இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே கைப்பற்றப்பட்டக்கூடிய வெடிப்பொருட்களை பொறுத்தவரையிலும் 20க்கும் மேற்பட்ட டைமர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவருடைய நாசகர திட்டம் என்பது பல்வேறு இடங்களுக்கு திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில சிசிடிவி காட்சிகளை அவர்கள் ஆய்வு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் வெளியாக இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சி தான் நம்ம பார்க்கக்கூடியது. நெஞ்சை பதற வைக்கக்கூடிய அளவுல ஒரு பரபரப்பான ஒரு சாலையில ஒரு துளியும் மனித உயிர்களின் மீது கவலையற்ற அக்கறையற்ற ஒரு செயலால், ஒரு சதிகார செயலால் இந்த சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நாசகர செயலை அரங்கேற்றிருக்கக்கூடிய இந்த பயங்கரவாதிகள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கூடிய சூழல்ல அந்த பயங்கரவாதிகளில் ஒருவரான உமர் என சொல்லக்கூடிய மருத்துவர் நேற்று முன்தினம் அந்த சதி செயலை நிகழ்த்தியிருக்கிறார். காவல்துறையினர் தொடர்ச்சியாக தேடி வந்த நிலையில ஹரியானாவுடைய ஃபரிதாபாத்ல இருந்து அவர் நேராக டெல்லிக்குள்ளாக நடந்திருக்கிறார். டெல்லிக்குள்ளாக வரும்பொழுது அவுட்டரிங் ரோடு வழியாக உள்ளே வந்து டெல்லி செங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய பார்க்கிங்கில் நின்று அவர் வெளியே வந்து வெறிக்க செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுடைய காட்சிகள் தான் தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.